சலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, தீன் லிஸ்னா சுன்ன ஜமாத் மார்சா மாணவர் முகமது சாகுல் அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆன் ஷரீஃபை ஓதி முடித்து விட்டார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனுடைய நன்மை நம்ம எல்லோருக்கும் அல்லாஹ் பர்க்கத்தான முறையில் வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அப்போ அந்த மஹல்லாவாசியுடைய அனைவருடைய அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பரக்கத்தன் ரஜவ் மாதம் அல்லாவுடைய மாதமாக ரஜவ் மாதத்தினுடைய பரக்கத்தை கொண்டு வியாபாரங்கள் அல்லாஹ் பரக்கத்தாக்கி தருவாயாக. இந்த குர்ஆனுடைய சிறப்பால் எல்லா வீடுகளுக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. மர்சா குழந்தைகளுக்கெல்லாம் சாலிஹான குழந்தையால் அல்லாஹ் ஆக்குவானாக. எல்லோரும் சீக்கிரமாக நல்ல விதமாக தினசரியாக சீக்கிரமாக வந்து குர்ஆனை ஓதி முடித்து அதன்படி அமல் செய்யக்கூடிய பிள்ளைகளாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சாவலுக்கு நீளமான ஆரோக்கியம், நல்ல படித்து தீன் கல்வி, மதரசா கல்வி, உலக கல்வி படித்து பட்டதாரியாகி உலக மக்களுக்கு எல்லோருக்கும் நல்ல ஒரு சிறந்த தலைவராக அவருடைய பொறுப்பேற்று இந்த குர்ஆன் ஷரீஃப் படித்தது காரணமாக அல்லாஹ் எல்லோருக்கும் நல்ல பரக்கத்தான வாழ்க்கை தருவானாக. அதனால் அது துவா செய்வோம். குர்ஆன் ஓதுப்பா, கடைசி 3 சூரா. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் வ மின் ஷர்ரி ஆசிஇன் இதா வகப் வ மின் ஷர்ரி நஃபாஸாத்தி ஃபில் உஹத் வ மின் ஷர்ரி ஆசிஇன் இதா ஹஸத். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரி வஸ்வாஸில் அன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னத்தி வன் நாஸ். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. அப்போ குர்ஆனை ஓதி முடிச்சிட்டோம், அல்ஹம்துலில்லாஹ். அந்த குர்ஆனை அடுத்தடுத்து நம்ம ஓதிட்டே இருக்கணும். அடுத்தடுத்து மாதம் ஒரு குர்ஆன் முடிக்கிற மாதிரி நம்ம ஓதணும். ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் ஓதணும். ஒரு நாளைக்கு அப்போ 10 நாளைக்கு எத்தனை ஜூஸ் ஆச்சு? 10 ஜூஸ். 20 நாளைக்கு 20 ஜூஸ். 30 நாளைக்கு 30 ஜூஸ். அப்போ 30 ஜூஸு ஒரு மாதத்துக்கு முடிச்சிடலாம். அப்போ அந்த ஒரு ஜூஸ் எப்படி ஓதுறது? ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் ஓதும்ல, அது 5 நேர தொழுகையிலையும் ஒரு நேர தொழுகையில் 2 பேஜ். எத்தனை பேஜ் ஓதி அந்த 5 வக்து தொழுகையிலையும் ஒரு ஜூஸை முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணி அழகான முறையில் நம்ம வரக்கூடிய ஷாபான் மாதம், ரமலான் மாதம்லாம் முடித்து அது எதையும் குர்ஆனை ஓதி நன்மைகளை அடையணும். என்ன அடையணும்? நமக்கு அதுதான் லட்சியம். அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆனை எவ்வளோ தூரம் ஓதுறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ் தஆலா பரிசுத்தப்படுத்தி முகமெல்லாம் பிரகாசமாக்கி நமக்கு தீன் கல்வி, உலக கல்வி, நம்முடைய வளர்ச்சி, நம்முடைய பர்க்கத் எல்லாம் அந்த குர்ஆனில் தான் இருக்குது. என்னெல்லாம் இருக்குது? இந்த குர்ஆனை விட வேறு எந்த உலகத்தில் எந்த கித்தாபுமே உண்மையான கித்தாப் கிடையாது, நன்மையான கித்தாப் கிடையாது. உலகத்தில் இஞ்சில், தபூர், ஜபூர் எல்லாம் மாற்றப்பட்டுருச்சு. அந்த இப்போல்லாம் ஒரிஜினலுக்கு இஞ்சில் கிடைக்காது, ஒரிஜினல் தௌராத்தெல்லாம் இப்போ கிடைக்காது. அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஷரீஃப் தான் ஒரு பள்ளிக்கும் ஒரு புள்ளிக்கும் வித்தியாசம் இல்லாமல் அல்லாஹ் ஒரு வேதத்தை வச்சுக்கிறான்னு சொன்னால் அந்த குர்ஆன் தான். இந்த குர்ஆனை விட வேறு எந்த ஒரு கித்தாபுமே உலகத்தில் இல்லை. எல்லாத்தையும் மாற்றப்பட்டு போச்சு. அதனால் எந்த இதுக்கும் நன்மை இல்லை. இப்போ ஒரு எழுத்து படித்தோம்னா நமக்கு 10 நன்மை, 10 தீன்மையை மன்னிக்கப்படுது, 10 அந்தஸ்தில் உயர்த்தப்படுது. அப்படிப்பட்ட அழகான இந்த உருவான என்ன செய்யணும்? சொர்க்க மொழி அல்லாஹ்வுடைய வேதம் அதிகமாக நேசிக்கணும். நம்ம என்ன செய்யணும்? எல்லாம் படிக்கணும். அல்லாஹ் குர்ஆன் சொல்கிற மாதிரி விளங்கணும். அது மாதிரி நம்ம வாழணும். நம்ம இம்மை மறுமையில் இதுதான் நமக்கு வெற்றி. இதுதான் அல்லாஹ்வுடைய வேதம் தான் நமக்கு மிகப்பெரிய வாழ்க்கையில் ஒரு முன்மாதிரி. இதை பார்த்து நமது தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டினாங்க. எனவே தான் அவங்களுக்கு அவ்வளோ மரியாதை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு உண்மையில் மிகப்பெரிய நபியாக முன்மாதிரியாக தேர்ந்தான்னு சொல்லி இந்த குர்ஆன் தான். அப்போ இந்த குர்ஆன் மூலமாக தான் ரசூலுல்லாஹ் மிகப்பெரிய சிறப்படைந்தாங்க. லைலத்துல் கத்ர் ராவு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளோ சிறப்பான லைலத்துல் கத்ர் நமக்கு தந்திருக்கான்னு சொன்னால் 1000 மாதத்தோடைய சிறப்பு அந்த லைலத்துல் கத்ர். எதனால் சிறப்புன்னா அந்த குர்ஆன் இறங்குவதனால தான். அந்த இரவுக்கே சிறப்பாச்சு. அல்லாஹ் நோன்புக்கே சிறப்பு எதனால? அந்த குர்ஆன் இறங்குவதனால. அல்லாஹ் நமக்கு சிறப்பு தந்ததுக்கு சிறப்பு, இந்த மிகப்பெரிய உம்மத்துக்கு இவ்வளோ சிறப்பு காரணம் அந்த குர்ஆன் தான்.
அவ்வளோ சிறப்பு மகிமையான ஒரு வேதம் எதுன்னு சொன்ன குர்ஆன் தான். அப்படிப்பட்ட குர்ஆன் நம்ம என்ன செய்யணும்? ஓதி முடிச்சு அப்படி வைக்கக்கூடாது. தினசரி ஓதிட்டே இருக்கணும், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றே இருக்கணும், அமல் செய்துட்டே இருக்கணும். சார் பண்ணலாமா? எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அது மாதிரி எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்து இம்மை வறுமை வெற்றியாக்கி தருவானா. இந்த குர்ஆனுடைய நன்மையை நமக்கு மஹல்லாவாசி, நம்முடைய உஸ்தாதுமார், நம்முடைய சொந்த பந்தம், நம்முடைய உட்டார்கள்லாம் இறந்து போயிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்? நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அபூபக்கர் சித்திக், உமர் ரலியல்லாஹு தஆலா, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா, ஜன்னத்துல் பக்கீர் அடங்கக்கூடிய சஹாபாக்கள், சுஹதாக்கள்லாம் அடங்கியிருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லா அனைவர்களுக்கும் இந்த நன்மையை நம்ம சேர்த்து வைப்போம். அவங்களுடைய துவா பர்க்கத்தை கொண்டு நமக்கெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு நேரான வழியை தந்து, ஆஃபியத்தான ஆரோக்கியம் தந்து, குர்ஆனுடைய சிறப்பு வெற்றி நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இம்மை மர்மையில தந்து நம்ம அனைவர்களையும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் சங்கமிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.